பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் விஷ்ணு ஃபர்ஸ்ட் டைமா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்ன இத்தனை நாள் கொண்டு வந்த மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. நீங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். கண்டிப்பா டாப் 3ல இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தேன். ஆனா டாப் 5ல இருந்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸா இருக்கு. இதை தாண்டி இன்னும் உங்களை கண்டிப்பா நிறைய என்டர்டெயின் பண்ணுவேன். இப்போ கொடுத்த சப்போர்ட்டை எப்பயுமே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேக் கட்டிங் பண்ணி செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவருக்கும் மாயாக்கும் ஆகாம இருந்துச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அது தொடருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் விஷ்ணு அவரோட சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கிட்டாரு. அதுல மாயாக்கு அகைன்ஸ்டா யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே லைக் கொடுத்துருக்காரு. அதை நம்மளால பார்க்க முடியுது. அதே போல மாயாவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க கையால் தானே விஷ்ணுவோட எவிக்ஷன் இருந்துச்சு. கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டல அப்படிங்கிற ஒரு டேக்கும் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் ஒரு ஃபைட் போகிறத பார்க்க முடியுது. விஷ்ணு வீட்டுக்குள்ளேயே மாயாவை மதிக்க மாட்டாரு. இப்போ வீட்டை விட்டு வேற வெளியே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த கிளாஷ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போகும்னு எதிர்பார்க்கலாம். விஷ்ணுவோட ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மாயா அவங்களோட அஃபிஷியல் சோசியல் மீடியா பேஜில் தான் அந்த ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக விஷ்ணு ஏதாவது ஒரு போஸ்ட்டை இவரோட சோசியல் மீடியா பேஜில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு அதை பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கப்பே மாயா அவர் கண்டுக்க மாட்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு நினச்சி அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் விஷ்ணு டாப் 5ல வந்திருந்தாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்காம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இதுதான் அப்படின்னு நின்றுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் டாப் 5 இல்லை டாப் 2ல வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? இந்த ஒரு விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.